நான் ஜெயிச்சிட்டேன். அதனால நீங்க எனக்கு ராமன் வாங்கி தரணும். காலையில உன் முகத்தை பார்த்தா எல்லாம் விளங்குன மாதிரி தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற சக்கராவை உறிஞ்செடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு தயாரா இருக்கியா? அக்கா மன்னிச்சிரு, என்னுடைய அனுமதி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல ஓவரா பேசுற அந்த வாயை அடிச்சாதான் எல்லாம் சரியா வரும். என்னுடைய திறமைய பத்தி கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜீராயா, என்ன கக்காஷி, அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா? இல்ல இதுக்கு முன்னாடி நீ யாருக்காவது முத்தம் கொடுத்திருக்கியா? அது நடந்தது ஒரு பையன் கூட தான். ஆனாலும் பரவாயில்ல. அப்படியா? அதெல்லாம் கணக்குல வராது. சரி, இப்ப என் கூட விளையாடுறதுல உனக்கு சம்மதமா இல்லையா? நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள். உங்களுடைய பிளேட் மரத்தை கிழிச்சிட்டு போயிருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த பாறையையும் அது டேமேஜ் பண்ணிருக்கு. அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு முழு பவரை பயன்படுத்தல. நான் வீசின பிளேட் அந்த பாறையை தாண்டியும் போயிருக்கலாம். முதல் தடவை 6 விலா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். உடம்புக்குள்ள இன்னும் சில உறுப்புகள் செயலிழந்தது. அதுவும் நான் சாதாரணமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுனாட என்ன வெளுத்து வாங்கிட்டா. அப்படியா? அப்ப கத்து கொடுங்க. ஹேய், நான் தான் முதல்ல கேட்டேன். கேக்குறது முக்கியம் இல்ல, கத்துக்கிறது தான் முக்கியம். என்னால கத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உதவ வந்தது குத்தமா, என்னையே இப்படி கோத்து விட்டுட்டா. இஷ்டத்துல ஆட்டம் போட்டு என்ன கோவப்படுத்தாத. சண்டை போட தயாரா இருக்கியா? எனக்கும் இதுதான் வேணும். வாக்கா, உன்னுடைய திறமை என்னங்கறத பாத்துருவோம். ஒரே நேரத்துல எல்லாருக்கும் முத்தம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? சண்டை போட சொன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உன்னை விட நான் நல்லா ஆடுறேன்ல. குணமாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். என்ன வீட்டுக்கு அனுப்புறீங்களா இல்லனா என் கூட இருக்கிறவன பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வேற ஏதாவது பிளான் பண்றீங்களா? சாதாரணமா ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பொறுத்துதான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவனை முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவைக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பிடுவாங்க. சண்டைன்னு வந்தா சிறகடிச்சு பறந்து வருவான் இந்த ராட்லி. இப்பவே வந்து எல்லாரையும் செதற விடுறேன். யாரோ காம்ராடுங்கிற வார்த்தையை சொன்னீங்களே. பாத்து. ரொம்ப நன்றி நண்பா. காப்பாத்துற மாதிரி கால வாரி. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொன்னேன்னா, நருட்டோ எப்படியும் யோசிச்சு செயல்படுற ஆள் கிடையாது. சோராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆள் தானே. என்ன இவன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. உன் பிரச்சனை தான் என்ன? இப்ப நீ என்ன பார்த்து என்ன சொன்ன? ரோட் ரோலரா? ரோட் ரோலர் தான். பாக்க அப்படிதானே கண்ணா இருக்க. என்ன தலைவரே, மிஷனுக்காக வெளியே போறீங்களா? எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் பூனையை தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கியா? சரியா சொன்னீங்க. இது நான் கண்டுபிடிச்ச 7வது பூனை. பூனையை தேடி கண்டுபிடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். என்ன சின்ன பையன் என்னை ஏமாத்தலான்னு பார்த்தல, எப்படி உனக்கு டிம்கி கொடுத்தேன் பாத்தியா? பரவாயில்ல, நானும் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா உனக்குள்ளயும் நிறைய திறமை இருக்கு. எனக்கு தான் அது பிடிக்கல.
இப்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன நாளைக்கு இதே பண்ணலாமா? எஸ், நாளைக்கும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அப்படி போடு. Yay! இல்ல, நான் அப்படி சொல்ல. நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இங்க என்ன நடக்குது? நான் ஒண்ணும் கண்ட்ரோலர் இல்ல. யா! சென்சை, இங்கதான் இருக்கீங்களா? என்ன குருநாய் சென்சைய பார்க்க போறீங்களா? டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. நான் எங்க போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அட என்ன சென்சை, முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியும்? சரி. சோ நீங்க 2 பேர் தான் இது எல்லாத்தையும் பண்ணதா? ஆமா, அதேதான். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. இதுல பாதிக்கு மேல நான் பண்ணது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத. ரொம்ப பேசினா பல்லுகள் எல்லாம் தட்டிடுவேன். பெண்களோட அழகுக்கு முக்கியமா இருக்கிற தலைமுடியை நீ டேமேஜ் பண்ணிருக்க. அதுக்கு கூடிய சீக்கிரமே நீ அனுபவிக்க போற. என்னால அசைய முடியல. எந்த அளவுக்கு கவனம் இல்லாம இருக்கோமோ அந்த அளவுக்கு ஹோல் பெருசாகும். இருக்கிறதுலே ஒண்ணுதான் ரொம்ப பெருசு. என்ன சொன்ன? நீ வீசுனா அந்த ஓட்டையில 3 அணில் கூடி இருக்கும். உன்னோடதுல 5 அணில் போயிடும். உன்னுடைய ஓட்டைக்குள்ள 7 போகும். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த கமனம் வாங்கி சாய், ஏன் இப்படி கீழே மேலே என்ன பாத்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன், அழுக்கு மூட்டை. தலைவர் திமிங்கலம் தான். பாப்போம். அவன் அங்க வருவான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா லீஃப் வில்லேஜ்ல இருந்து டெம்பிள் ஆஃப் ஃபயருக்கு நாங்க 4 பேரும் போறோம்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னா அந்த இதுல தப்பா என்ன இருக்கு சொல்லு? அப்படி பேசினா உன் கூட யாரும் நண்பர்களா இருக்க முடியாது. தப்பா நினைக்காதீங்க, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. எனக்கு இங்க இருக்க எல்லாரையுமே பிடிக்கும், உன்ன மாதிரி கேவலமா இருந்தா கூட. இப்ப நீ என்ன சொல்ல? ஒரு சின்ன பையன் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? அருமையா இருந்தது. உன்னோட சக்ரா டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பகமவா ஜோஜி, அந்த குண்டனால ஒண்ணும் பண்ண முடியாது. மறுக்கா நான் அசிங்கப்படுத்துற. பாக்குறதுக்கு கொஞ்சம் கொழுக்கு முழுக்க இருந்தா உன் இஷ்டத்துக்கு கூப்பிடுவியா? என் பலம் என்னங்கறத காட்டவா? என்னது? உனக்கு பிரெஞ்சு பிடிக்குமா இல்ல மத்தது பிடிக்குமான்னு சொல்லு. சாப்பாட பத்தி பேசுறியாக்கா? ஓ, விளையாடாத. நான் முத்தத்தை பத்தி கேட்டேன். இப்போ என்ன சொன்ன? ஜூட்ஸுவை நான் உருவாக்கிடுவேன். இதெல்லாம் இவ்வளவு வேகமா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் புது ட்ரைனிங் மெத்தட். அண்ட் இது உருவாக்குனது நான் தான்றத மறந்துடாதீங்க. இந்த ட்ரைனிங்க்கு என்னோட உதவி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? அதையும் மறந்துடாதீங்க ககாஷி. அழகா இருக்கீங்க. இவ உன் கண்ணுக்கு அழகா தெரியறாளா? குருட்டு பயலே. ஆமா சாய்தா, நீங்க வந்து பர்சனாலிட்டிய பார்த்து பேரை வை. அச்சச்சோ, அந்த வார்த்தைய சொன்னா உன்னை செஞ்சிருவானே சாய். குண்டு. Now, by now.